வணக்கம் குழந்தைகளே. இன்று ஒரு சின்ன விதையின் பெரிய கனவை பற்றி அழகான கதையை கேட்போம். வாங்க கதைக்கு போலாமா? ஒரு அழகான தோட்டத்தில் பல மாமரங்களும் செடிகளும் இருந்தன. அந்த தோட்டத்தில் ஒரு சிறிய விதையும் இருந்தது. ஒரு நாள் அந்த விதை அருகில் இருந்த பெரிய மாமரத்தை பார்த்து வருத்தப்பட்டது. நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். என்னால் இந்த மாமரத்தை போல பெரியதாக வளர முடியாது என்று எண்ணியது. அப்போது மாமரம் சிரித்துக்கொண்டு, நானும் ஒரு காலத்தில் உன்னை போன்ற ஒரு சிறிய விதைதான். தினமும் முயற்சி செய்து வளர்ந்தால்தான் இன்று இவ்வளவு பெரிய மரமாக இருக்கிறேன் என்றது. ஆனால் அந்த விதைக்கு நம்பிக்கையே வரவில்லை. சில நாட்கள் கழித்து மழை பெய்தது. விதை மண்ணுக்குள் சென்று முளைக்கத் தொடங்கியது. முதலில் ஒரு சிறிய இலை வந்தது. பின்னர் 2 இலைகள் வந்தன. விதை மகிழ்ச்சி அடைந்தது. நானும் வளர ஆரம்பித்து விட்டேனே என்று எண்ணியது. நாட்கள் சென்றன. அந்த சிறிய செடி தினமும் சூரிய ஒளியையும் மழை நீரையும் பெற்று வளர்ந்தது. சில மாதங்களுக்கு பிறகு அது ஒரு அழகான செடியாக மாறியது. ஒரு நாள் அதில் அழகான பூக்கள் பூத்தன. அப்பொழுது அந்த செடி மாமரத்திடம், நான் ஒரு பெரிய மரமாக ஆகவில்லை, ஆனால் என்னால் அழகான பூக்களை கொடுக்க முடிகின்றது என்றது. மாமரம் சிரித்துக்கொண்டே, ஒவ்வொருவருக்கும் தனித்திறமையுண்டு. மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நம்முடைய திறமையை வளர்த்தால் நாமும் சிறப்பாக முடியும் என்றது. அதன் பிறகு அந்த செடி தன்னம்பிக்கையுடன் வளர்ந்து அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. கதையின் நீதி என்ன? மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். உங்கள் திறமையை நம்பி முயற்சி செய்தால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நம்முடைய திறமையை நம்பி முயற்சி செய்ய வேண்டும். இந்த கதை பிடித்திருந்தால் மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். நன்றி.